මේ ජනාධිපතිතුමන්ට ලිපියක් ලබා දෙන්නේ ආදරණීය දියණිය. මේ දියණියන් තමයි සිටියේ අතිගරු ජනාධිපතිතුමන්ගේ ප්‍රධානත්වයෙන් සිදුවන අසිරිය සජීවීව ඔබ දකින්නේ බණ්ඩාරවෙල පූණාගල ඉදිකල නවෝදයාපුරම් නවෝදයාගම ජනසතු කරන සුබ මොහොතේ සුබ දසුන් රැගෙන. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்பொழுது இருப்பது மலைகளின் மடியில், பசுமையின் அழகில், உழைப்பின் வியர்வையில் ஒரு வரலாற்றையே உருவாக்கிய மக்கள் வாழ்கின்ற மலையகம் என்கின்ற ஓர் அழகிய பிரதேசத்தில், பதுளை மாவட்டத்தில் பூனாகலை பிரதேசத்தில் கபரகலை என்கின்ற இடத்திலிருந்துதான் இப்பொழுது உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். இன்றைய இந்த நாள் மலைய மக்களினுடைய வாழ்க்கையில் ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தக்கூடிய, புது வாழ்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகின்றது. இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களினுடைய வருகையோடு இன்றைய இந்த நிகழ்வு இடம்பெறப் போகின்றது. ஆகவே ஜனாதிபதி அவர்களுடைய கையில் நவோதயாபுரம் வீட்டு திட்டத்தினுடைய ஒரு வீடு திறந்து வைக்கப்படுகின்றது. அவர்களுடைய கையில் வீட்டு பயனாளிகளுக்கான உறுதி பத்திரத்தை வழங்குவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். மகத்தான வரவேற்போடு பூனாகலை பிரதேசத்திற்கு வருகை தந்திருக்கின்ற ஜனாதிபதி இப்பொழுது திரை நீக்கம் செய்து வைத்தார் நவோதயாபுரம் வீடமைப்பு திட்டத்தை. பல தலைமுறைகள் கடந்தும் எங்களுடைய குரல் ஒலிக்கிறது. உழைத்த மண்ணிலேயே எங்களுடைய உரிமை கிடைக்கிறது. அந்த வகையில் நாங்கள் வெறும் தொழிலாளர்கள் மட்டுமல்ல, ஒரு வரலாற்றின் வாரிசுகள், மலைகளோடு வாழ்பவர்கள், தாய் மண்ணோடு இணைந்தவர்கள். அப்படிப்பட்ட மலையக மக்களினுடைய வாழ்க்கையில் ஒரு புத்துணர்வையும் அவர்களுடைய வாழ்க்கையில் மலர்ச்சியையும் ஏற்படுத்துவதற்கான தேசிய செயல் திட்டமாக அமைந்திருக்கின்ற மலையக மகிழ்ச்சி செயல் திட்டத்தின் முக்கியமான ஒரு தருணத்தில் இப்பொழுது நாங்கள் இணைந்திருக்கின்றோம். ஜனாதிபதி அவரினுடைய வருகையை உங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற விசேட அதிதிகள் புடைசூழ இப்பொழுது பூனாகலை தமிழ் மகாவித்யாலயத்தை நோக்கி எமது ஜனாதிபதி வருகை தந்து கொண்டிருக்கிறார். මේ මොහොතේ ගරු ජනාධිපතිතුමන් ඇතුළු ආරාධිත සම්භාවනීයයන් සමන්ත විද්‍යාරත්න ගරු අමාත්‍යතුමන් මේ විශේෂ බහර අමාත්‍යතුමන් ජනාධිපතිතුමන් කැටුව යන්නේ නිවෙස් 50ක හිමිකම් ලාභීන්ගේ සතුට සංකේතවත් කරමින් එක් නිවසක හිමිකම පවරන සුබ මොහොතට ඒ හින්දු චාරිත්‍රානුකූලව ජනාධිපතිතුමා පිළිගත්තා. නාමපූර්ව විවෘත කිරීමෙන් පස්සේ මේ ගරු ජනාධිපතිතුමන් මේ අපමණ සුබ ප්‍රාර්ථනා පෙරදැරුව මලයගම් ප්‍රජාවට සතුට කැඳූ කඳුකරයට සතුටගෙන ඒ ඓතිහාසික අවස්ථාව සිහිපත් කරමින් ජනගත කෙරෙන නිවෙස් 50ක සංකේතාත්මක පිරිනැමීමයි මේ සිදු කරවන්නේ. ඔබට මතක ඇති අංග සම්පූර්ණ නිවෙසක් පර්චස් 10ක ඉඩමක පවුල් 50ක් සඳහා මේ නිවෙස් පවරා දෙන්න ලැබුවා. එක් නිවසක වටිනාකම ලක්ෂ 32ක් පමණ වෙනවා. වර්ග අඩි 550ක යොත් මෙව නිවාස කාමර දෙකක්, සාලයක්, මුළු තැන්ගයක් සහ නාන කාමරයක් ඇතුළු පහසුකම් රැසකින් සමන්විතයි. එය නිවසට ඇවැසි ගෘහ භාණ්ඩ සහ මුළු තැන්ගේ උපකරණ සමන්ත විද්‍යාරත්න අමාත්‍යවරයා මේට දින කිහිපයකට පෙර ආතුව මේ ආදරණීය ගම්වැසියන් වෙත, නවෝදයාගම වැසියන් වෙත පිරිනැමුම් ලැබුවා. දැන් මේ නිවසට ගොස් මේ ආදරණීය නිවෙස් හිමියන් සමග සතුටු සාමීචියේදී උන්ට සුබ ප්‍රාර්ථනා එක් කරන සුවිසෙස් මොහොතයි ඔබ ජාතික රූපවාහිනිය ඔස්සේ මේ නරඹන්නේ. 2023ஆம் ஆண்டு ஏற்பட்ட மண் சரிவினால் தங்களுடைய வீடுகளை இழந்த பூனாகலை கபரகல பகுதியை சேர்ந்த 50 குடும்பங்களுக்கான வீடுகளை வழங்குவதற்கான செயல் திட்டத்தில் இப்பொழுது ஜனாதிபதியினுடைய தலைமையில் அங்குரார்ப்பண நிகழ்வாக ஒரு வீட்டை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்திருக்கின்றோம். வசதிகளை கொண்ட இந்த வீட்டிற்காக அரசாங்கம் 28 லட்சத்திற்கும் அதிகமான தொகையை செலவு செய்திருக்கிறது. உட்கட்டமைப்புக்காக மாத்திரம் 4 லட்சத்தை கடந்த பணத்தொகையை செலவிட்டிருக்கிறது. ஆகவே எமது மக்களினுடைய சந்தோஷமான, பாதுகாப்பான, வசதிகள் நிறைந்த வாழ்க்கையை பெற்றுத்தர வேண்டும் என்ற எமது ஜனாதிபதியினுடைய உறுதிமொழிக்கு இணங்க இந்த வீட்டு நிறைவு இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ந்தும் நாடெல்லாம்
உலகளாவிய ரீதியில் மலையக பகுதிகளில் வாழ்கின்ற 10 லட்சம் மக்களை கொண்ட 250க்கும் அதிகமான குடும்பங்களை கொண்ட இந்த பிரதேசத்திற்குள் ஏராளமான வசதிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற செயல் திட்டங்கள் இன்னும் முன்னெடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. எமது மக்களுக்கு சொந்த விலாசம் ஒன்றை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற இந்த அரசாங்கத்தினுடைய திட சங்கல்பத்தின் மத்தியில் இவ்வாறு நவோதயபுரம் மலையக மகிழ்ச்சி செயல் திட்டம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைய இந்த நாள் இந்த பூனாகலை பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களினுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நாளாக அமைய போகின்றது. சுமூகமான பேச்சுவார்த்தையை ஜனாதிபதி எமது மக்களோடு இப்பொழுது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். வீடுகளுக்கு உள்ளே சென்று எவ்வாறு அந்த வசதிகள் அல்லது அந்த கட்டுமானங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான ஒரு கல விஜயத்தையும் ஜனாதிபதி மேற்கொண்டிருக்கின்றார் எங்களுடைய அமைச்சர்களோடு. பெருந்தோட்ட மற்றும் உட்கட்டமைப்பு சமூக அமைச்சும் சேர்ந்துதான் இந்த செயல் திட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றது. அந்த வகையில் இயற்கை அனர்த்தங்களால் இடம்பெயர்ந்த மற்றும் மண் சரிவு உட்பட living area of Singapore මේකට කවර දෙන්නේ කුසියක් සහ අනුගතව ටොයිලට් ෆැසිලිටිස් දීලා තියෙනවා සර්. ඒ නිසා අපි අවුරුද්දයි මාස 4ක් ඇතුළත තාමත් සාර්ථකව මේ ව්‍යාපෘතිය නිම කරන්න හැකියාව ලැබුණා සර්. ඒ නිසා අපි ශ්‍රී ලංකාවේ හමුදාවෙන් සම්පූර්ණයෙන්ම ඉදිකිරීම කටයුතු වෘත්තීය සැලසුම් 200කට ආසන්න ප්‍රමාණයක් තොගල කරේ සර්. මේ ව්‍යාපෘතිය තුළින් අපිට හැකියාව ලැබුණා සර් මිලියන 200ක් පමණ ඉදිරියක් කරලා මේ ව්‍යාපෘතිය කරන්න ඉතාම සාර්ථකව සර්. ඒකට අපි අනිත් ව්‍යාපෘතිය වල තිබ්බ අඩුපාඩු මගහරව ගැනීම තමයි සර් මේක කරේ. මේ කෙනෙකුට අවශ්‍ය නම් සර් මේ නිවාසය තට්ටු දෙකක් දක්වා නිවාසයේ ඉදිකිරීම සඳහා අනිකුත් යටිකල පහසුකම් සඳහා එකතු කරාම සර් ලක්ෂ 37යි සර්. අපි ශ්‍රම දායකත්වය එකතු කරාම සර් ලක්ෂ 70ක් වෙනවා. ඉතින් වටිනාකම ලක්ෂ 5ක් කියලා හිතුවොත් සර් ශික්ෂා 81ක වටිනාකම මේ නිවසට තියෙනවා සර්. ඒක තුන දැන් රෝබාණ්ඩ තුන සංසදේ මාර්ග විතර සංචාරක වටිනාකමක් තියෙනවා සර්. අනාගතයේදී සර් හොඳ ව්‍යාපෘතියක් සර්. ඉනිෂියටිව් සර් මොනවද කියනකොට තමයි පාරවල් ගන්න සර්. මේ සමාරම්භය සටහන් කළේ ජනාධිපතිතුමන්ට ශ්‍රී ලංකා යුද හමුදාවේ ඉංජිනේරු සේවා බලකාය ඒ පිළිබඳව සවිස්තරාත්මක සටහනක් එක්කල මොහොතේ දර්ශනයි ඔබ දුටුවේ. දැන් අර සරෝජාට ලියුම මේ මලයගම ප්‍රජාව වෙනුවෙන්නේ ලියුම ආදරණීය දියණියගේ ආයාචනාව ඉෂ්ට සිද්ධ වෙනවා. මේ මිනිසුන්ට තිබුණේ නැහැ ලිපිනයක්. ලිපිනේ නෙමේ නිදිය ගන්නට ඇඳක් තිබුණේ නැහැ. ඇඳක් තබන්නට නිවසක් තිබුණේ නැහැ. ඛේදවාචක රසකින් ඔවුන්ට ස්වභාව දහමේ ඛේදවාචකයන්ගේ පිරිපත විඳින්නට සිදු වුණා. ඒ නිසා තමයි මේ නව වැඩපිළිවෙල මගින් ඔවුන්ට ඉන්න හිටින්නට නිවහනක් ඔවුන්ගේම කියා නිවහනක් තනන්නට පියවර ගත්තේ. ඔවුන්ට ලිපිනයක් දෙන්නට වතු අධිකාරිවරයාගේ නමට ලිපි ලැබුණු මලයගම ප්‍රජාවට අද සිට තමන්ගේම නිවසකට තමන්ගේම අංකයකට තමන්ගේම නමට ලිපියක් ලැබෙනවා. මොනතරම් ජනතාවාදී සාධනීය පියවරක්ද. මේ රූ දසුන් ගෙනන අසිරිය මේ සමහරම්භයක් පමණයි කඳුකර මලයගම ප්‍රජාවට මලයගම මහල්චි වැඩසටහන යටතේ මේ පොහොසත් රටක් ලස්සන ජීවිතයක් ජාතික වැඩසටහන යටතේ තැබූ සාධනීය පියවරේ රූ දසුන් ඔබ දකින්නේ. ජනාධිපතිතුමන් මේ ජනාධිපතිතුමන්ට ලිපියක් ලබා දෙන්නේ ආදරණීය දියණිය. මේ දියණියන් තමයි සිටියේ අර බන්ධන කරවන්න දෙමෝපේ කරපාන කාලාවේ මේ අවස්ථාව උදා කරනු ලස්සන ජීවිතයක් අපට ලබා දුන් ජනාධිපති අරුණ මාමාට මේ කියා තමයි මේ දියණියගේ ලිපිය උදාහරණ ඔබ ඒ දෙමළ බසෙන් අපේ ආදරණීයට සිහිපත් කළොත් වඩාත් වටිනවා. சோசியலிச ஜனநாயக குடியரசின் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களின் கையில் எமது சிறார்கள் மாணவர்கள் இந்த அழகான வாழ்க்கையை பெற்று தந்த இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த ஜனாதிபதி மாமா உங்களுக்கு நன்றி என்று எழுதி அழகான ஒரு கடிதத்தை உணர்வு பூர்வமாக கையளித்திருந்தார்கள். உண்மையிலேயே மலையக மக்களினுடைய வாழ்க்கை கடந்த 2 நூற்றாண்டுகளாக 200 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலத்தில் இருட்டுக்குள் தான் இருந்திருக்கிறது. அது நாம் அனைவரும் அறிந்த விடயமாகவே வெளிச்சத்திற்குள்
எமது மக்களும் வர வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையும் சிறந்த முறையில் அமைய வேண்டும் என பல அரசாங்கங்கள் பல செயல் திட்டங்களை கொண்டு வந்தாலும் கூட இந்த அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற செயல் திட்டங்கள் அனைத்துமே வெற்றிகள் நிறைந்த மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற செயல் திட்டங்களாகத்தான் அமைந்திருக்கின்றன. ஆகவே எமது இராணுவத்தினருடைய உதவியோடு இந்த நவோதயபுரம் வீட்டு திட்டம் மிகவும் சிறப்பாக கட்டுமானங்களோடு இப்பொழுது முன்னேறி இருக்கிறது. இந்த நிறைவடைந்த திட்டத்தை மக்களிடம் கையளிப்பது ஒரு முக்கியமான ஒரு தருணமாக நாங்கள் கருதுகின்றோம். இலங்கை வரலாற்றில் மலையக மக்களினுடைய வாழ்க்கையில் எழுச்சி கிடைக்கின்றது என்றால் இதுவும் அதற்கு ஒரு சான்றாதாரமாகத்தான் அமைந்திருக்கிறது.